சங்கர சிவாய நமக. எம்பெருமான் சிவபெருமான் பூலோகத்தில் இப்படி பேசக்கூடிய இடங்கள் எங்கேயும் கிடையாது. திதிகள் தோறும், அமாவாசை பௌர்ணமி திதிகள் தோறும் பேசுகிறாங்க. வந்து எப்பவும் இயல்புலையும் சித்தனோட இருந்து வளம் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலாகவும் சித்தன் உரை நிலைகள்லையும் சிவம் எப்பவும் இந்த சபையில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான தருணம். அதிலே அரும்பெரும் ஆற்றலாய், அற்புத பேராற்றலாய் பெருமகா இறை சபையை வடிவமைத்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான ஆசானை, பிரபஞ்ச பெருமகா சித்தனை, பேரானந்த ரூபனை, அகத்தியத்தை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நடைபெறும். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, சிவாய நமக, ஓம் அகதீஷாய நமக. கும்பமுனியே ஓற்றி, குருமுனியே ஓற்றி, மங்களமுனியே ஓற்றி, மகாமுனியே ஓற்றி, தேவமுனியே ஓற்றி, சித்தமுனியே ஓற்றி, சித்த பெருமகனே போற்றி 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 என அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்தானந்த உயர் ஞான ஆனந்த பெருமகனை ஆனந்த கூத்தாடிய அகத்தியத்தை அகத்தியமாய் ஜெகத்தியமாய் அமர்ந்திருக்கின்ற ஆசானை வருக வருக என ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. எழுகடல் உண்டவனே போற்றி, ஏழுலகம் ஆள்பவனே போற்றி, சகலகலா வல்லவனே போற்றி, மகா சபை அமர்ந்தவனே போற்றி, பெரும் ஞானியர் கூட்டத்தின் தலைவனே போற்றி போற்றி என அகத்தியத்தை பெரும்படை கொண்டவனை, பேராற்றலாய் அமர்ந்தவனை, பெரும் பிரபஞ்ச நாயகனை, சிவரூபனை, சிவ வடிவனை, சிவமகா பேராற்றலை, சிவ பிரபஞ்ச மகா ஆற்றலை வருக வருக என அழைக்கிறோம். ஞான பல்கலை தலைவனை, அகத்திய பெருமானை, பேராற்றல் கொண்டவனை, பெரும் பிரபஞ்ச நாயகனை திருபடி பணிந்து, திருத்தால் பணிந்து, எழுகடல் உண்டவனை, ஏழுலகம் ஆள்வனை, வில்லாதி வில்லனை, சூராதி சூரனை, சுப்பிரமணிய சீரனை, அகத்தியனை, ஆசானை, அற்புதனை வருக வருக என புண்ணிய நதிகளெல்லாம் உள்வர புனிதர்களெல்லாம் எழுந்து நிற்க, 14 லோகங்களும் வியந்து நிற்க, வெற்றி வாகை சூடியவனை, வெற்றி மகா சபை அமைத்தவனை, ஜெயம் 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 என்கின்ற அற்புதமான கோஷமிட்டு அகத்தியத்தை வருக வருக, வென்றவனே வருக, வென்ற வைத்தவனே வருக, வென்று அமர்ந்தவனே வருக, கலியை தகர்த்தவனே, தர்மயுகத்தை மலரச் செய்தவனே, தர்ம யுகத்தில் பீடம் அமைத்து அருளாட்சி செய்கின்ற ஜெகத்தியமே, அகத்தியமே, ஜெகப் பிரபஞ்சமே, தர்மசீலனே, தர்ம யுகத்தின் தலைவனே, அகத்தியனே, ஆசானே வருக. தர்ம சபை அமர்ந்து தர்ம ஆட்சி செய்கின்ற செங்கோலாய் தர்மத்தை கொண்டவனே போற்றி, கண்டவனே போற்றி, கொடுத்தவனே, அமர்ந்தவனே, ஆள்பவனே போற்றி, அதிசயனே, அற்புதமே, ஆனந்த சொரூபனே, சிவஸ்வரூபனே, சித்த சொரூபனே, சிவமகா வாழை சித்த சொரூபமனாய் அமர்ந்து அனுக்கிரகம் நல்கின்ற இயல்பு நிலை சித்தனே வருக வருக என அகத்தியத்தை, ஆசானை, அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த மகா ஆனந்த கூத்தாடியை அகத்தியத்தை வருக வருக என ஆனந்த ரூபாய நமக, அற்புத ரூபாய நமக, சிவரூபாய நமக, நவரூபாய நமக, பஞ்ச ரூபாய நமக, நமக 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 என நமக திருவடி திருவடி திருத்தால் பணிந்து போற்றி புகழ்ந்து திருவடியிலே சமர்ப்பணம் செய்கிறோம். அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக, ஆதி நாராயண பெருமானை அமர வைத்தவனே வருக, ஆதி சொரூபனை அமர வைத்தவனே வருக, ஆதி சபையை நிறுவியவனே வருக வருக, நிறுவன தலைவனே வருக வருக, நிகரில்லா ஆற்றலே, நிகரில்லா பிரபஞ்சமே வருக வருக என மலரடி தொழுதுவோம். ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமோ 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 நமக. அருட்கடலாய், அருள் ஆனந்த பெருங்கடலாய்,
இறை சித்தர்கள் என்னும் வற்றாத நதி வந்து சேருகின்ற உயர் ஜீவ கடலாய் விளங்கும் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் அருள்மதி பெருநாளில் ஏற்றமிகு சபையின் நல்லாசியாய் உயர் பூஜை நிலை கண்ட அந்நாயகனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. தேவ சபை என்னும் அற்புத நிலை கொடுத்து, தேவர்களின் சபை என்னும் அற்புத நிலை கொடுத்து, அதை அரசாளும் ஆற்றல் கொண்ட சிவசபை ஆசானை வழங்கிய சிவமே உன் திருவடி தொட்டு அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. அச்சிவ நிலைக்குள் இருந்து பெறும் ஏற்றமிகு பேராற்றல்களின் ஒட்டுமொத்த அறுவரி பிம்ப நிலையாய் பிளம்பாய் வெளிவந்து அறுபடை நிலையமர்ந்து ஒரு படையா மருதமலை ஒன்றாக இணைத்து வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத திருச்செந்திலக தலைவனின் திருவடி தொட்டு அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை சுமக்கின்ற பேராற்றலாய் வலம் வரும் அருளாதி மூலவனாய் அருள் கன்னி மூல விநாயக பெருமானாய் வலம் வந்து உன்னை ஏந்தி நிற்கின்ற அற்புத சிரசின் அருள் துதிக்கை வலம் வருகின்ற ஏற்றமிகு சபையின் திருவடி தொட்டு அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. உன் ஆற்றல் எதுவென்று உரைத்தான் எம் நாயகன் அண்ட பிரம்மாண்ட நாயகன். அவன் உரைத்த உரைக்கும் மறுக்கூற்றுண்டோ எதிர்கூற்றுன்றோ வணங்குகின்றோம் அகத்தியன் சபையை சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உருவாக்கிய சபை, உருவாக்க எத்தனித்து அமர்ந்த சபை, அது உருவாக்கிய நிலையில் அல்ல, நீர் உருப்பெற்று உன்னை உருவாக்கிய அற்புத சிவம் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்கின்ற சபைதனிலே அகத்தியன் உயர்ந்திருக்கின்றோம் என்கின்ற கூற்றை உரைக்க வந்தோம் சித்தனே அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நீ ஆழ்கின்ற தளத்தில் அமர்ந்தவன், நீ ஆழ்கின்ற தளத்தில் அமர்ந்தவன், உன்னை ஆண்ட பிரபஞ்சத்தை ஆளும் தளத்தில் நீ அமர்ந்திருக்கின்றாய் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை பெற்ற சபையாய், அந்நிலையை வழங்கிய சபையாய், அந்நிலையை பெற்ற சபையாய், அந்நிலையை வழங்கிய சபையாய் அமர்ந்த திருக்கைலாய சபையை இடமாற்றி அழைக்க யாம் எத்தனிக்க அழைக்கும் முன் வந்து அமர்ந்த திருக்கைலாய நாதனின் திருவடி தொட்டு வணங்கி சச்சங்க பெருவிழாவில் அகத்தியன் வாழ்த்துகின்றோம் உம்மை சித்தனே. ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் ஓர் நாமம் மானிடர் வழங்கிய நாமம் அல்ல. அற்புத நிலை கொண்ட வாழை சித்தன் என்னும் நாமம் மானிடன் வழங்கிய நாமம் அல்ல. மானிடன் வழங்கிய நாமம் மானிட எல்லைக்குள் அமிழ்ந்துவிடும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமே ஆர்ப்பரித்து எழுந்த அற்புத ஜீவ ஏடுகளில் இருந்து பெருக்கி எடுக்கப்பட்ட பொறுக்கி எடுக்கப்பட்ட அற்புத தேவகணங்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக சேர்த்த பால திரிபுர சுந்தரியின் வடிவு கொண்ட சித்தனுக்கு வழங்கிய அருள் நாமம் சிவமகா வாழை சித்தன் நாமம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நாமம் உலகறிய வேண்டும், அந்நாமம் 14 லோகங்களில் இருக்கும் சூட்சமங்கள் அறியும் இயல்பு நிலையில் அறிய வேண்டும் என்னும் நிலைக்காக எம்மை பின்னிறுத்தி சித்தனை முன்னழைத்து செல்லும் அற்புத சபையில் தான் அகத்தியன் உரையாடுகின்றோம், சித்தனே உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிலையெல்லாம் எதற்காக? ஒற்றை வார்த்தை, ஒரு வார்த்தை களிநிலை இம்மாறி தர்ம நிலை தலை தோங்க வேண்டும் என்கின்ற யுகமாற்ற நிகழ்விற்கென்ற அவனுடைய ஒட்டுமொத்த பேர் ஆற்றல் கொண்ட அவா நிலைக்குள் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவபெருமான் கொண்ட இச்சையினால் என்று உரைத்தோம் யாம். சிவத்திற்கு ஏதடா இச்சை? சிவபெருமான் இச்சை பெற வைத்தது பிரபஞ்ச மகாசபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவபெருமானுக்கும் இச்சை தூண்டியது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் நிலையை அகத்தியன் உருவாக்கி அமர வைக்கப்பட்ட அற்புத சபையில் தான் ஆசானாய் உயர்ந்திருக்கின்றான். அவன் காட்டிய வழியில் பயணப்படுகின்ற பிரபஞ்சம், அப்பிரபஞ்சத்தை தான் இச்சையோடு பயணப்பட வைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவம் இச்சை கொண்டான். எதற்காக? சித்தனை அறிமுகம் செய்து அவன் மூலம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அகத்தியன் வேண்டுகோளுக்கு அவதாரத்தை தடுத்து நிறுத்திய ஆற்றல் பெற்ற சித்தனுக்கு முன்பாக சிவம் அமர்ந்திருக்கிறார் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவம் அமர சிவமகா வாழை சித்தன் மேலமர சுமந்து செல்வது பிரபஞ்சம் எங்கும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சுமந்து செல்கின்ற சகடைதான் இறை மகா பெரும் பேராற்றல் கொண்ட நந்தி தேவனை முன்வைத்து அற்புதமான படை வீரர்கள் பின்வர சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனிலே அகத்தியன் யாம் சித்தனே நல்லாசிகள் வழங்கி மகிழ்கிறோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனை நேருக்கு நேராக கண்ட பாலிய நிலைதனிலிருந்து
காண்பது அகத்தியனா வேறு ஒருவனா என்னும் அடையாளம் தெரியாத நிலையில் யாம் வந்து உரைத்தோம் யாமே என்று அந்நிலைதனிலிருந்து அக்காலகட்டங்களிலிருந்து எம்மை விட்டு பிரியாத நிலைக்குத்தான் 14 லோகங்களில் இருக்கும் அத்துணை கணங்களும் எம்மை வசைபாடினாலும் உன்னை விட்டு பிரியாது அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய பரிசீலனை நிலைகள் நடந்தேறுகின்ற திருக்கைலாய தர்பார்தலில் அகத்தியனை தலைவனாக அமர வைத்த சிவமகா வாழை தலைவனே, பிரபஞ்சம் அதிர்கின்றதடா ஆதிரை சூட்சம நூலினுடைய ஆற்றல் கண்டு என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. 14 லோகங்களும் நடுங்குகின்றது. எவ்வாறு சிவம் உரையாடினால் தானே நடுங்கும் சிவமகா வாழை சித்தனின் ஆதிரை சூட்சம நூல் ஆங்காங்கு உரையாடுகின்றது. இது எங்கிருந்து பெறப்பட்டது என்று கணங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது அத்துணையும் சிவமாக காட்சி அளிக்கின்றது நூல்கள் எல்லாம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அந்நூலுக்குள் இருந்து காட்சி தருகின்ற அற்புத சிவத்தின் பேராற்றல் யார் என்று உற்று நோக்குகின்ற பொழுது உரைப்போம் அகத்தியன் அவன் சிவமகா வாழை சித்தன் என்று. சித்தனே ஓம் அகதீசாய. அந்நிலைதான் நடந்தேறுகின்றது பிரபஞ்சத்தில் பூவுலகில். கண்டு உணர்கின்றார்கள் எங்கும் இல்லாத இறையாற்றல் பேராற்றல் இங்கு எவ்வாறு எழுந்து நடமிடுகின்றது நடமாடுகின்றது மானிட உருவில் என்று தேடுகின்றார்கள். எங்காவது தேடி இவ்வாற்றலை பெற்றுவிட இயலுமோ என்று எங்கு தேடினாலும் கிடைக்காது. உனக்குள் தேடுகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து ஊற்றி பெருக்காய் எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உணர்ந்து பார், உன்னை உணர்ந்து பார், உயர்ந்து பார். உயர்ந்து பார்க்கின்ற பொழுது நீர் உன்னை சிரசிற்கு மேல் நோக்காது உன் அடியை வணங்கி பார். அந்நிலைக்குள் ஆதிரை சூட்சம நூல் தலைத்து உன் அடியிலிருந்து கிளம்பும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத ஆசானின் உபதேச உரைகள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சித்தன் மட்டும் உரையாடி விட்டு செல்லலாமே, யாம் தான் சிவமகா வாழை சித்தன், யாம் தான் சிவமகா வாழை சித்தன், பிரபஞ்சத்தை மாற்ற வந்திருக்கின்றோம், தர்மயுகத்தை பரப்ப வந்திருக்கின்றோம் என்று உரையாடி செல்லலாமே. எதற்காக அகத்தியன் உடன் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றான். அகத்தியன் போல் வந்து ஒருவனை அமர வைத்து உரையாடி கொண்டிருக்கின்றார்களே, இவையெல்லாம் எதற்காக என்கின்ற வினாவிற்கு அகத்தியன் மெல்ல மெல்ல உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் இத்தகைய பிரபஞ்சத்திற்கு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதற்காக 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 என்ற வினா, அவ்வினா மறைந்து விடையாக சித்தன் உங்கள் கண்களில் தெரிகின்ற பொழுது அதுதான் விடை, பிரபஞ்சத்தின் விடை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு குருவை இருக பற்றுகின்ற பொழுது அவனுக்குள் அண்டமும் தஞ்சம் என்று உணர்கின்றீர்களே, அத்தகைய வாழும் குருவாக வலம் வருகின்றவன் இறையாக வலம் வர மாட்டான் என்பது எத்தகைய மாற்று கூற்றென்று அகத்தியன் விளவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. குரு 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 என்று கூறுகின்றீர்களே, தேடுகின்றீர்களே, குரு எங்கு இருப்பான், இல்லாதவனை தேடி என்ன பயன் என்று விளவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. புதைகுழிக்குள்ளாய் இருக்கின்றான், மரத்தின் கிளைகளில் அமர்ந்திருக்கின்றான், மலை உச்சியில் அமர்ந்திருக்கின்றான் குரு. அங்கெல்லாம் சென்றால் வானக கானக வானரங்கள் வன விலங்குகளிடம் அடிபட்டுத்தான் திரும்ப வேண்டும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உள்ளுக்குள் இருக்கின்ற குருவை உணர்ந்து பார். உனக்குள் இருந்து உதயமாகும் ஒரு குருவினுடைய பேராற்றல், அப்பேராற்றல் எங்கு இருக்கின்றது என்று தேடுகின்ற பொழுது அக்குரு எங்கு இருக்கின்றான் என்பதை உணர்த்தி கொண்டு வருகின்றது பிரபஞ்சம் மகா சபையிலிருந்து என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அக்குருவை தேடி வாழ்த்தி வணங்கி வந்து அமர்கின்ற பொழுது அத்துணை ஆன்மீக தலங்களில் இருக்கின்ற அந்நிலைகளுக்கெல்லாம் பேராற்றல் கொண்ட நிலை என்று உணர்ந்து அமர்கின்ற பொழுது அவன்தான் பிரபஞ்சம், அவன்தான் சிவம், அவன்தான் சிவமகா நிலை என்கின்ற உணர்வு உள்ளுக்குள் தலை தோங்குமெனில் நீ குருவை கண்டுவிட்டாய் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை சபை எவ்வாறு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது என்கின்ற சூட்சமம் அல்ல இயல்பு நிலையில் உரையாடுபவர்கள் எல்லாம் எங்கிருந்து எவ்வாறு உரையாடுகின்றார்கள். சித்தனை நாடுவோர்கள் உரைக்குள் ஆடுகின்றார்கள், அவன் உரைக்குள் ஆடுகின்றார்கள். அவன் உரைக்குள் ஆடுகின்ற பொழுது அவ்வாட்டம் எல்லாம் நல்ல ஆட்டமாக மாறுகின்ற பொழுது உங்களுக்குள் இருந்து உரையாட்டம் வரும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் உணர்கின்ற உரைநிலைக்குள் வரும் உங்கள் ஆட்டம் அடங்குகின்ற பொழுது இறையின் களியாட்டம் துவங்குகின்றது. அது களியாட்டத்தை தடுத்து நிறுத்தும் சிவ தர்ம யுக ஆட்டம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை பரப்புகின்ற அற்புத பறைசாற்று நிலைதனிலிருந்து அகத்தியனும் சித்தனும் தேவர்களும்
இறையாற்றல் கொண்ட கணங்கள் எல்லாம் இறைகள் எல்லாம் உரைக்க உரைக்க உரையாடி கொண்டிருக்கின்றன. எப்படி உரையாட முடியும்? அமர்ந்த தலம் மறந்து, அமர்ந்த தடம் மறந்து, தன்னை மறந்து, தன் உடல் மறந்து, தன் நிலை மறந்து, தன் அங்க அவயங்கள் மறந்து ஒரு திருநா மட்டும் உரையாடி கொண்டிருக்கும். அதுதான் ஆதி இறை சபையினுடைய அற்புத பேராற்றல் கொண்ட இறைமகா சித்தனின் ஆதி கைலாய சூட்சம நூல் என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நம. இந்நிலைக்கு முன்பாக 14 லோகங்களிலும் என் நிலையும் சமமில்லை என்று சவால் விடுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நம. அகத்தியன் சவால் விடுகின்ற நிலைக்கு எதிர் சவால் உண்டோ? அகத்தியன் எம்மை எதிர்க்க ஆற்றல் உண்டோ? அகத்தியன் என்னும் சிவத்தை எதிர்க்க ஆற்றல் உண்டோ என்று வினவுகின்றான் சித்தன். யாம் வினவவில்லை. சிவமகா வாழை சித்தனை எதிர்க்க ஒரு சிவாற்றல் உண்டோ என்று வினவுகின்றோம். அகத்தியன் மாறி மாறி புகழ்ந்து கொண்டு இரு புகழ்ச்சிகளையும் தாழ்த்தி சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து விட்டு ஒன்றும் அறியாத நிலையில் பயணிக்கின்றோம். அதனால் தான் பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நம. அந்நிலைதனை பறைசாற்றுகின்ற அற்புத சித்தனவன் சபைதனிலே வந்து அமர்ந்த சீடர்கள், வந்து அமர துடித்து நிற்கின்ற சீடர்கள், ஆளிநாடு நகரம் தாண்டி அமர்ந்து சித்தனை, சிவநூலை, சிவசபையை உற்று நோக்குகின்ற சீடர்களே, உண்மையை தான் அகத்தியன் உரைக்கின்றான். உண்மையைத்தான் பிரபஞ்ச மகாசபையை கூறுகின்றது. உண்மையான சித்தன் தான் என்று சிவம் கூறுகின்றான். சிவமகா வாழை சித்தனை என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் அற்புத சபைக்கு வழங்கி சித்தனே அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் சச்சங்க பெருவிழா அகத்தியனாய். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. ஜெகமகா பேராற்றலே, ஜெகப்பிரபஞ்ச பேராற்றலே, ஜெகமகா ஞான கூட்டத்தின் தலைவனே போற்றி போற்றி என அகத்தை ஆளும் அகத்திய பெருமானை, ஜெகத்தியத்தை ஆள்பவனை கொண்டாங்க.